வணக்கம். மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ்லோட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியோட 12வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்க கலைவாணி. நான் உங்க சஞ்சீவ். போன எபிசோட்ல இளைஞர்கள் அவங்க இலக்குகளை எப்படி அடையணும்னு பேசணும். இலக்கை நோக்கிய பயணத்துக்கு திட்டமிடல் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் கலைவாணி, இன்று நாம் விவாதிக்கப் போவது உலகமே வியக்கும் ஒரு பேரரசரை பற்றி. தலைப்பு இதுதான்: கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் ஏன் சோழ என்ற பெயரை கைவிடவில்லை? ஒரு அறியாத வரலாறு. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டினவர், கடலை கடந்து பல நாடுகளை பிடிச்சவர். அவரோட ஆட்சி முறை, நிர்வாகம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ராஜராஜ சோழனோட இயற்பெயர் என்னன்னு தெரியுமா? அது அருள்மொழிவர்மன். அவர் அரியணை ஏறும்போதுதான் தன்னோட பேரை ராஜராஜன்னு மாத்திக்கிட்டார். ராஜராஜன்னா அரசர்களுக்கெல்லாம் அரசன்னு அர்த்தம். ஆனா இந்த ராஜராஜன்கிற பட்டமே பெருசா இருக்கும்போது ஏன் அந்த பரம்பரை பேரான சோழன்கிறத அவர் விடல? அதுல என்ன அரசியல் இருக்கு? அதுதான் கலைவாணி, அவர் போட்ட அரசியல் கணக்கு. அவர் பெரிய வெற்றிகளை பெற்றார். சேர, பாண்டிய, ஈழம்னு பல நாடுகளை பிடிச்சு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். ஆனா அவர் ஒருபோதும் சோழ வம்சம்தான் தமிழ்நாட்டுல பெஸ்ட்னு தன்னோட பரம்பரை பெருமையை மட்டும் பேசல. அப்போ அவர் சோழன் என்ற பெயரை தன்னோட பெருமையா மட்டும் பார்க்கல, இல்லையா? அதுதான் கலைவாணி, அவரோட அரசியல் சாமர்த்தியம். இதோ சில முக்கிய காரணங்கள். வம்சப் பெருமை மற்றும் தொடர்ச்சி. அவர் எவ்வளவு பெரிய வெற்றிகளை அடைஞ்சாலும் அவர் சோழ வம்சத்தின் தொடர்ச்சிதான். இந்தப் பழமையும் பாரம்பரிய தொடர்ச்சியும் தான் மக்களுக்கு நம்பிக்கை தரும். இது மக்களின் ஆதரவை தக்கவைக்க உதவியது. அடையாளம். ராஜராஜன் என்பது புதிய பட்டம். ஆனால் சோழன் என்ற பெயரை பயன்படுத்தினது அவர் ஒரு புதிய பேரரசை உருவாக்கினாலும் மக்களைக் கவர சோழர் குலத்தின் அடையாளத்தை அவர் விடவில்லை என்பதை காட்டுகிறது. பழைய பட்டங்கள். அவர் சிவபாத சேகரன், மும்முடிச் சோழன்னு நிறைய பட்டங்களை வச்சிருந்தார். இதுல சோழனுங்கிற பெயர் அவர் அடையாளமாயிருந்து மக்கள் மத்தியில தன்னை நிலைநிறுத்திக்க உதவியது. தொடர்ச்சி. அவருடைய மனைவிமார்களான லோகமாதேவி, தந்திசக்தி விடங்கி போன்றோரை தவிர்த்து அவருக்கு பின்னாடி பட்டத்திற்கு வரப்போறவர் ராஜேந்திர சோழன். அந்த வாரிசு தொடர்ச்சிக்காகவும் சோழன் என்ற அடையாளம் கட்டாயம் தேவைப்பட்டது. அப்போ அவர் சோழன் என்ற பெயரை தன்னோட பெருமையா மட்டும் பார்க்கல, இல்லையா? அது ஒரு மக்கள் தொடர்பு உத்தி மாதிரி செயல்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் காலத்துல இந்தியாவுக்கு வந்த சீன பயண குறிப்புகள்ல கூட அவரை சோழ ராஜ்யத்தின் அரசன்னு தான் சொல்றாங்க. தன்னோட அடையாளத்தை வெளிநாடுகள் வரைக்கும் நிலைநிறுத்தியிருக்கார். ராஜராஜ சோழன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அவரோட கடற்படைதான். ராஜராஜனின் மிகப்பெரிய சொத்து சோழர் கடற்படை. இவ்வளவு பெரிய கடற்படை பலத்தை ஏன் அவர் உருவாக்கினார்? எதிரிகளை வெல்வதை தாண்டி அவர் வணிகப் பாதைகளை கட்டுப்படுத்தவும் ஆசைப்பட்டார். அவரோட கடற்படை சாதாரணமானதில்ல. அதுக்கு சோழர் கடற்படைன்னு தனியா ஒரு பெயரே இருந்தது. இந்தியாவிலேயே கடற்படையை இவ்வளவு பலமா வச்சிருந்த அரசர்கள் ரொம்ப குறைவு. அவரோட வெற்றிகள் எல்லாமே கடலை கடந்துதான் வந்துச்சு. அவர் இலங்கை, மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள்னு பல தீவுகளை பிடிச்சார். இந்த சண்டைகள் எல்லாம் எளிதில்லை. அது மட்டும் இல்லாம சேர மற்றும் பாண்டிய நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதுக்கும் அந்த கடற்படை ரொம்ப உதவியது. இந்த கடற்படை வலிமைதான் அவர் பையன் ராஜேந்திர சோழன் கடாரம் வரைக்கும் போக அடிப்படை. முக்கியமா ராஜராஜ சோழன் காலத்துல கப்பல் கட்டுறதுக்கு பெரிய துறைமுகங்கள் இருந்தன. இந்த துறைமுகங்கள் வெறும் ஏற்றுமதி இறக்குமதிக்காக இல்லை, போர்க்கப்பல்களை உருவாக்கவும் பயிற்சி தரவும் பயன்பட்டுச்சு. இது அவர் எதிர்காலத்தை பத்தி எவ்வளவு யோசிச்சிருக்காருன்னு காட்டுது. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினதுக்கு அப்புறம்தான் அவர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். இந்த கோயில் அவரோட ஆட்சியோட சின்னம் மட்டுமல்ல, அவரோட நிர்வாகத் திறமைக்கும் சாட்சி. இந்த கோயிலை கட்டுறதுக்கு அவர் குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்சன் போன்ற திறமையான ஸ்தபதிகளை நியமித்தார். இந்த கோயிலை கட்ட எவ்வளவு பெரிய பிளானிங் தேவைப்பட்டிருக்கும்.
அந்த கோயில வேலை பார்த்தவங்க, சிற்பிங்க, நடனக்காரர்கள், பாடகர்கள்னு எல்லாருக்கும் அவர் நிலம் கொடுத்தார், சம்பளம் கொடுத்தார். இந்த விவரங்கள் எல்லாமே கோயில் சுவர்கள்ல கல்வெட்டா இருக்கு. நிர்வாகத்துல அவர் செஞ்ச பெரிய சீர்திருத்தம் என்னன்னா நில அளவீடு. நாடு முழுக்க இருக்கிற நிலங்களை சரியா அளந்து அதை ஆவணப்படுத்தினார். அப்போதான் யாருக்கு எவ்வளவு வரி போடணும்னு சரியாக தெரியும். இது ரொம்ப நியாயமான ஒரு ஆட்சி முறை. ஆமா, இந்த நில அளவீட்டு முறைதான் அவர் ஆட்சி காலத்துல விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்கியது. வரி விதிப்புல ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு. ஆமா, அவரோட காலத்துல தான் ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சது. நில அளவீடு, வரி வசூல்னு எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்குமுறை இருந்தது. இதுதான் அவரை ஒரு புரட்சிகரமான மன்னராக்குது. ராஜராஜன் ஒரு சிறந்த சைவ சமய பக்தர். தஞ்சை பெரிய கோயில கட்டினது அவர் சைவத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுது. அதே மாதிரி அவர் மறைஞ்சு போயிருந்த தேவார பாடல்களை தொகுத்து கோயில்வெள்ள தினமும் பாட வச்சார். இது ஒரு பெரிய கலாச்சார பணி. இந்த கோயில் மூலமா அவர் என்ன சொல்ல வந்தார்னா, எல்லா செல்வமும் வெற்றியும் இந்த மண்ணுக்கு தான் சொந்தம்னு சொல்ல வந்தார். கோயிலோட நிர்வாகத்துக்காக அவர் கொடுத்த நிலங்கள், நகைகள்னு எல்லாமே ஆவணப்படுத்தியிருக்கார். எவ்ளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் இந்த மாதிரி தீம் இருந்தாதான் இவ்ளோ பெரிய சாதனை பண்ண முடியும். அவர் தனக்கு உதவி செஞ்ச எல்லாரையும் கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்கார். இதுதான் அவருடைய தலைமை பண்பு. ராஜராஜ சோழன் காலத்துல பெண்களோட நிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தா அதுவும் ரொம்ப முக்கியம். ராஜராஜனோட சகோதரி குந்தவை பிராட்டியார் ரொம்ப அதிகாரமுள்ளவங்களா இருந்திருக்காங்க. ஆமா, அவங்க ஒரு அரசி மாதிரி அரசாங்க விஷயங்கள்ல பங்கெடுத்திருக்காங்க. அவங்க பேர்ல நிறைய கோயில்கள், மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கு. இது சோழர் காலத்துல பெண்களுக்கு இருந்த மதிப்பை காட்டுது. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில்ல தேவரடியார்னு சொல்லப்படுற பெண்கள் இருந்தாங்க. அவங்க கோயிலோட நிர்வாகப் பணி, நடனம், இசைன்னு நிறைய விஷயங்களுக்கு உதவி இருக்காங்க. இந்த தேவரடியார்களுக்கு நிலம், வீடுன்னு ராஜராஜன் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கார். சுருக்கமா சொன்னா, ராஜராஜ சோழன் ஆட்சி செய்தது ஒரு பொற்காலம். அங்கே நிர்வாகம், கலை, ஆன்மீகம், பாதுகாப்புன்னு எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையில இருந்திருக்கு. ராஜராஜ சோழனோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும்? தொலைநோக்கு பார்வை, நிர்வாகத்திறன், தன்னோட மக்களை மதிக்கிறது, அடையாளத்தை விடாம இருக்குது. இந்த மூணும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சாலும் நம்ம அடையாளத்தையும் வேரையும் நம்ம மறந்துடக்கூடாது. தன்னோட மக்களை, தன்னோட மண்ணை அவர் மறக்கவே இல்லை. அவர் ஒரு மாஸ் லீடர். நண்பர்களே, ராஜராஜ சோழனோட இந்த சாதனைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வரலாற்றை நாம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் இல்லையா? நம்ம வரலாறு ரொம்ப பெருமையானது. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோடுக்கு லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.